இப்போது அந்த டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை பிஜிடிஆர்பியோ இல்லை நிறைய நெட்டு செட் இந்த மாதிரியான குரூப் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸாமுக்குலாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமி வைக்கிறாங்க தெரியுங்களா? ஸோ அதுக்கு போய் படிக்கும்போது அதோட பெனிஃபிட் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை வருஷமாக அகாடமியில் வந்து ஒரு பசங்க படிப்பாங்க சொல்லுங்கள். இப்போ ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷத்தில் இந்த எக்ஸாம் வரப்போகுது. 1 இயராக படிக்கிறாங்க பசங்க. அவங்க வந்து வேலை இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற பணத்தை கொடுத்தோ, சரி நம்மள மாரி ஏழை பசங்களை வச்சுக்கோங்க, இருக்கிறவங்க விடுங்க, இல்லாதவங்கள சொல்கிறேன் நான். இப்போ நம்மள மாரி ஏழை பசங்க காசு கொஞ்சமாக கடன் வாங்கியோ எங்கேயோ கொடுத்து பண்ணுறாங்க. 1 மார்க்கில் போயிடுச்சு. அவன் படிக்கலாம்னு சொல்லலை, படித்தான். அவனும் தான் எல்லாமே பண்ணான், எக்ஸாம் எழுதுனா, டெஸ்ட்டில் பாஸ் பண்ணான், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் எக்ஸாமில் 1 மார்க்கில் போயிடுச்சு. ஓகே, அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வருஷம் அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்? அதோட சூழ்நிலை. இப்போ அடுத்தது இப்போ நம்ம 1 மார்க்கில் தானே விட்டோம். ஸோ இப்போ இந்த 1 மார்க் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சு 1 மார்க் வந்துடும் சொல்லிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் படிக்கிறோம். அதே மாதிரி ரிட்டர்னா போயிட்டு இருக்கு. யாரு சம்பாதிக்கிறாங்க? இப்போ எக்ஸாம் வைக்கிறவங்க ஓகே, அவங்க சம்பாதிக்கிறாங்களா? இப்போ நம்ம அந்த அகாடமி வச்சுருவாங்கல்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்களா? இப்போ அங்கே கேள்விக்குறி ஆகிறது யாரு? நம்ம தான். அவன் படிக்கிற அந்த மாணவனோட வாழ்க்கையாக தான் இருக்குது. நம்ம தான் கேள்விக்குறி ஆகிறோம். நிறைய பேர் வந்து மார்க் எடுக்கிறானுங்க. ஸோ அவனுக்கு கட் ஆஃப்க்கான மார்க் கரெக்டாக எடுத்துடுறான். ஆனால் அந்த கட் ஆஃப்லையும் நிறைய விதிமுறை பார்க்குறான், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறான். இவன் தேவையில்ல. எப்படி தேவையில்லைன்னு சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த கம்யூனிட்டிக்குள்ள சீட்டு இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு இந்த ஊனமாக இருக்கவங்க நிறைய பேர் அப்படியே கேட்டகரியாக பிரித்து ஒரு ஆளாக கொடுத்துட்டே வரான். அதை விட ரொம்ப முக்கியம், இப்போலாம் காசு இருந்தால் தான் நடக்குது. இப்போ நீ அந்த கேட்டகரியிலையும் காசு கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை ஃபர்ஸ்ட் அனுப்புவான். நீ காசு கொடுக்கல அப்படின்னா நீ யாருன்னே உனக்கு தெரியாது. எத்தனை வருஷமா நீ எக்ஸாம் எழுதுவ? அது வரைக்கும் நீ என்ன பண்ண வீட்டில்? அவ்வளோதான். அந்த 3 வருஷம் அந்த அகாடமியில் படித்தான். 1 மார்க்கில் போயிடுச்சு. அந்த கேட்டகரி சொல்கிறீங்களா, அந்த கம்யூனிட்டிஸ் அதில் போயிடுது, அந்த பர்சன்டேஜில் போயிடுது. அதுக்கப்புறம் அவன் வந்து மென்டலி அவன் வந்து ரொம்ப இதுவாகிடுறான். மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது போகணும் போகிறான். எவ்வளோ போகிறான்? 10,000 சம்பளத்துக்கு போகிறான். அகாடமியில் படிச்சு நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கை தான் படிக்கிறானுங்க. ஆனால் அதுவும் போக முடியுமா? அகாடமியை வந்து நம்ம வந்து தப்பு சொல்லலைங்க. இப்போ வந்து ஏன் வந்து ஒரு டிகிரிக்கு ஏற்ற மாரி ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் தர மாட்டீங்க? ஏன் வந்து அந்த 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அதே நீங்கள் கொண்டு வரீங்க? இப்போ பிஏ தமிழ் படிச்சிருக்கானா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா, பிடெக் படிச்சிருக்கானா, எல்லாம் ஒரு எம்பிஏ படிச்சிருக்காரா, அவங்களுக்கு தகுந்த மாரி அதுக்குன்னு ஒரு அந்த ஒர்க்கை ஒதுக்குங்க. அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் வைங்க. அந்த படிப்புக்கு சம்மந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைங்க. அதில் பாஸ் ஆகிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் கொடுங்க. அப்படி எதுக்குங்க அதெல்லாம் டிகிரி? அதுக்கு நாங்கள் இங்கேயே 1ஆவதுலேயே 12ஆவதுலேயே படிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போவோம். இப்போ உட்காந்து இதை பற்றி பேசவே இல்லை. நிறைய பேர் சொல்லுங்க, ஏன்னா வேலை 1000 வேலை கிடைக்குது, நீ போய் தேடினா தான் கிடைக்கும்னு சொல்லுங்க. கிடைக்குது. 3000, 4000, 5000, 10,000 இந்த சம்பளத்துக்கு கிடைக்குது. இதை வச்சு நான் ரன் பண்ண முடியுமா? இவ்வளோ வருஷம் படித்தேன், நான் ப்ரைவேட்டில் படித்தேன், இவனும் ப்ரைவேட்டில் படித்தான். இப்போ ப்ரைவேட்டில் படிக்கிறோன்னும் போது அதுக்கு ஒரு காசு கட்டியிருப்பாங்கல்ல பேரண்ட்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப கஷ்டம். நாங்கள் எல்லா இடத்துக்கும் மோதி முட்டி அங்கேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அங்கெல்லாம் போகும்போது இந்த இடம் நம்மளுக்கு குடும்பத்தில் சூழ்நிலை செட் ஆகலை, அங்கே போக முடியல. ஏன் நீங்கள் இங்கே இருக்கிறதோட நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாமே? வெளிநாட்டில் போய் நான் கக்கூசு கழுவுறதுக்கு இங்கேயே உட்காந்து நான் படிக்கணும்? இல்லை, நீங்களே யோசிங்க மக்களே. நாங்கள் பேசுறதுல எதனா ஒரு துளி மிஸ்டேக் இருக்கா சொல்லுங்கள். எல்லாருமே உண்மையாலுமே அந்த படிப்புக்கு ஏற்ற மாரி வேலையை கொடுத்துட்டா எதுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வைக்கலாம். ஆனால் இந்த விவோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அந்த பேட்டர்னே நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கானா அந்த டிகிரிக்கு ஏற்ற மாரி ஒர்க்குப்பா. இப்போ வர இந்த அரசியல் அதில் யார் நீங்கள் ஜெயித்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் அந்த இப்போ நீ பிஏ தமிழ் படிச்சிருக்கா, உனக்கு இந்த இன்டர்வியூ இருக்குப்பா, நீ போனால் உனக்கு வேலை ஓகேவா? ஆனால் நீ டிஎன்பிஎஸ்சி இது எழுது, உனக்கு விவோ வேலை கிடைக்கும், உனக்கு இந்த வேலை கிடைக்கும், கிளர்க்கு வேலை கிடைக்கும், அது வேணும். இப்போ பேங்க்குக்கு எம்பிஏ படிச்சிருப்பான். எம்பிஏ அவனுக்கு என்ன இன்டர்வியூவோ அதை வைங்க, அவனுக்கு எதாவது டெஸ்ட் வைங்க. டெஸ்ட் வச்சு அவன் எலிஜிபிளாக பாருங்கள். அவன் கரெக்டாக இருந்தாலும் எடுத்து ஒர்க் கொடுங்க. ஏன் அவன் வந்து வேறு வேலையை தேட போகிறான் சொல்லுங்கள்? சரி, கவர்மெண்ட் தான் இல்லை, ஊறப்பட்ட கம்பெனி இருக்குது. கம்பெனி ஃபுல்லாகவே சென்னையில் இருந்தால் எல்லோரும் சென்னைக்கே போனால் என்னங்க ஆகுது? ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. இல்லாத பசங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறவங்க அவங்க பாஸ் ஆகிறோம், அதில் போகட்டும். பாஸ் ஆனோடனே ஒரு தனியார் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டோம். ஒரு 5000 ஒரு பேசிக் டிகிரி படித்தவனுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும் ஒரு இருக்குது, தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் அது யாருமே பின்பற்றுறது கிடையாது. இப்போ 20,000 இருக்குது, ஆனால் வந்து 10,000 12,000 தாங்க. அந்தமாரி இருக்கலாமா? நீங்கள் சொல்லு.
வேலைன்றது எல்லாரும் எங்கே போனால் வேலை, எல்லாம் சென்னை போனாங்க சென்னை போனா வேலை. அப்ப விழுப்புரத்தில் இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கோம் நாங்கள். இப்போ விழுப்புரத்தில் போனால் மாலு, துணி கடை, அப்புறம் வேறு எதனா கம்பெனி எதனா இருக்குதா? எதுவுமே கிடையாது. மாலு, துணி கடை, மல்லிகை கடை, அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஒரே பீர் ஃபேக்ட்ரி இருக்குது, அவ்வளோதான். மிச்சப்படி எந்த ஒரு கம்பெனியும் இல்லை. எங்கே போனாலும் சென்னைக்கு போகணும், அப்புறம் இல்லைன்னா கோயம்புத்தூர் போகணும், இல்லை திருச்சி போகணும், மதுரை போகணும். நம்ம வந்து பெரிய பெரிய ஊருக்கு போய் அங்கே வேலை செய்யணும் கிடையாது. இப்போ ஒரு சில பேர் வீட்டு சூழல் சரியாக இருக்காது, ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒருத்தவங்க யாருமே இருக்கவும் மாட்டாங்க. எல்லாருமே சென்னை போய் தான் ஒர்க் பண்ணணும் இல்லை. நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 2-3 கம்பெனி எடுத்துட்டு வாங்க. எல்லா கம்பெனியும் இந்த காஞ்சிபுரம், சென்னை சைடு பக்கமே இருக்குது. ஒரு சில கம்பெனிலாம் மாவட்டமாக கம்பெனி வச்சாங்கன்னா இந்த வேலைக்கு திண்டாட மாட்டாங்க. பசங்க போவாங்க, ரிசியூம் கொடுப்பாங்க, இந்த ஒர்க் இருக்குது, அப்படி என்ன படித்தாலோ இல்லைப்பா, இன்னும் உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். எல்லாருமே இப்போ வந்து பிஏ தமிழ் படித்தவன், இந்த படித்தவன், அது படித்தவன்லாம் கிடையாது. கம்பெனியில் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. மெக்கானிக் படித்தவன் தான் கம்பெனியில் வேலை செய்கிறானா? இல்லை, பிபிஏ படித்தவன் ஒர்க் பண்ணலையா? டயர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவன் ஒருத்தன் பிபிஏ படித்தான், ஒருத்தன் பிகாம் படித்தான், ஒருத்தன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் படித்தான். எங்கே ஒர்க் பண்ணுறான்? டயர் கம்பெனியில் டயர் உற்பத்தி பண்ணுறானுங்க. அதுக்கு படித்தானுங்க அவனுங்க? இல்லை. சரி, ஓகே, அது இப்போதைக்கு நம்ம சூழல் சரியில்லை. அதனால வந்து காசு தேவை, என்ன கிடைக்குதோ அதுக்கான வேலையாக போயிட்டு அது வந்து நம்ம ஒரு மாவட்டத்துலையும் கிடைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 36 மாவட்டம் இருக்குதா, அத்தனை மாவட்டத்துக்கும் ஒரு 2-3 கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டா எல்லாருமே வேலைக்கு திண்டாட மாட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க, அது வந்து நீங்கள் ஃப்ராட் பண்ணுறீங்க, அதை நாங்கள் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஃப்ராடு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை தப்பு சொல்ல முடியாது. ஆமாங்க, என்னங்க பண்ணுறது? அது வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க, அது வேறு கிடைக்கலாம், எங்களுக்கு கிடைக்காது, அது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? தனியார் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க, படிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்மளுக்கு படிச்சா எல்லாரும் தான் படிச்சுனுங்கிறான். ஏங்க நம்ம சொல்லி கொடுத்தா வாத்தியார தான் படிச்சுங்கிறாரு, இன்னமும் பார்த்தாரு யாரா? அவ்வளோ நாலேஜ் இருக்கு, அவராலையும் முடியும். அவரே சொல்றாரு நம்மளுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாரே இன்னும் பாஸ் ஆகல, நீ எப்படா பாஸ் ஆக? ஆனால் சரியான விஷயம். நம்ம நிறையவே வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் வந்து மேல் இடத்துக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம இங்கேவே உட்காந்து இப்போ இதை பற்றி நாங்கள் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கேமரா இல்லாமல் நீங்கள் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாரோடைய அந்த வெளிப்பாடாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் அது தெரியணும். இப்போ நாங்கள் இங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு கஷ்டப்படுறோம், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனே கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு இடத்துலையும் எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காமிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. எல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்மளுக்கே புரிய வருது தான். இப்போ வந்து காலேஜெல்லாம் உனக்கு வந்து சொல்லித்தர போகிறது கிடையாது. தம்பி நீங்கள் போனால் இதுதான்ப்பா பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ சேலரி நீ வாங்குவோம் அப்படி சொல்கிறாங்களா? ஸ்கூல்லேருந்து சொல்லிட்டாங்களா? எதுவும் வாழ்க்கைக்கு முக்கியம்? இப்போ ஒர்க்கு தான் முக்கியம், பணம் முக்கியம். பணம் முக்கியம், வேலை கூட முக்கியம், பணம் முக்கியம். பணம் எப்படி வரும்? வேலைக்கு போனால் தான் வரும். வேலைக்கு போகிற பேட்டர்ன் சொல்லி தர மாட்டாங்க. நம்ம இவ்வளோ வருஷம் படிக்கிறோம், எது பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறோம். ஸோ அவங்களுக்குமே வேலைக்கு எப்படி போகணும்னு சொல்லி தரதில்லை. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படி தான் சொல்லி தராங்க. பாஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை. பாஸ் பண்ணால் இப்படிலாம் வேலை இருக்குது, இப்படி இந்த வேலைக்கு போனால் நீங்கள் இப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கலாம், அதை சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள், எல்லாருக்குமே சொல்லுங்கள். எல்லா கல்லூரியும் வந்து இதை வந்து சொல்லணும். பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு அவன் திரும்பவும் இப்போ அந்த 12th எக்ஸாம் எழுதும்போது தான் அது பேட்டர்ன் இடிக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா 8வது படிக்கிறவனும் அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், டிகிரி படித்தவனும் எழுதலாம், எம்பிஏ படித்தவனும் எழுதலாம். நீ எனி டிகிரி, எனி பிஹெச்டி, எனி எப்படி சொல்கிறதுனா எல்லா. அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, வட மாநிலத்திலேருந்து வந்து எழுதுறான். இப்போ நாங்கள் எங்களுக்கான இடமே இல்லாமல் போன இடத்துல வட மாநிலத்திலேருந்து வந்து அவனுடைய கான்ட்ரிபியூட்டை காமிக்கிறான். ஸோ அவனுக்கு எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிடைக்குது, எத்தனை பேருக்கு வெளியிலேருந்து கிடைக்குது எதுவுமே தெரிய மாட்டேது. இப்போ எப்படி தெரியுமா, ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ப்ரோ என்ன சொன்னார், வட மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து எழுதுறாங்க, அவனுங்க படிக்கிறாங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க, அப்போ எழுதுறவங்களாம் யார்? எவ்வளோ பேர் எழுதுகிறோம்? எல்லாத்துக்குமே பணம்னு ஒன்று பேஸில் வந்துடுது. அந்த இடத்துல ஏதாவது பண்ணணும்னா அந்த இடத்துல பணம் வேணும். இப்படி தான் இந்த கட்டமைப்பே போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே ஒர்க்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுற மாரி நீங்கள் ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே வந்து வட மாநிலத்தில் இருக்கிறவர் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, இந்திக்காரங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸாம் வச்சு இது பண்ணுறீங்க, எடுத்து அவனை போட்டு பாஸ் பண்ணாமல் வரலன்னு நாங்கள் சொல்லலை, பாஸ் பண்ணி தான் வராங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு அந்த எக்ஸாமோ அந்த வேலையோ இங்கே இருக்கிறவங்களுக்கு விட்டா பரவாயில்லையே. வட மாநிலத்திலேருந்து வந்து அவங்களும் இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க. இப்போ நாம் அங்கே போய்ட்டு எழுத முடியுமா? அதான் இல்லை.
நம்மளுடைய தேர்ட் லாங்குவேஜ் வந்து அவனு மாற்றி வச்சிருக்கானுங்க. இப்போ நம்ம மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜாக வச்சுருக்கோம், தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை இப்போ கொண்டு வராங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளோட தேர்ட் லாங்குவேஜ் இல்லை 10th லாங்குவேஜாக கூட நம்மளோட தமிழ் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி இப்போ எழுத முடியும்? ஸோ நம்ம எக்ஸாம் நமக்குள்ளே வந்து எழுதுறாங்க, நம்ம போய் அங்கே எழுத முடியாமல் போகுது. இதுவே கட்டமைப்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் என்ன லாங்குவேஜே நம்மளுக்கு தெரியாது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அந்த பெரிய பெரிய என்னது என்ன சொல்லுவாங்க பெரிய பெரிய எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஒரு தனி அங்கே வெளியூர் காலேஜில் போயிட்டு எழுதுகிற மாரி இருக்குது. என்னன்னே தெரியாது நம்மளுக்குலாம். ஏன்னா நம்ம ஊர்லேயே திருச்சியில் இருக்கிற பல்கலைக்கழகமோ இல்லை மெட்ராஸில் இருக்கிற யூனிவர்சிட்டியோ போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது ஒரு சில ஊர். அதே ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதுனா அங்கே போய் நீங்கள் சென்டர் போடுறீங்க, இது என்னங்க நியாயம்? அந்த மாதிரி குரூப் 2 குரூப் 1 மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம் போடுறது. இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, பிஜிடிஆர்பின்னு நிறைய ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. இது எல்லாமே ஏன் தமிழ்நாட்டில் இடமே இல்லையா? இது வேலைக்கு என்னாவோ அதை வந்து மாணவர்களும் சரி வேலைக்கு திண்டாடுற எல்லாருக்குமே சரி நீங்கள் ஒரு வழியை மட்டும் காட்டு விடுங்க.